வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் இங்க் ஸ்பிளாட்டரிங் எஃபெக்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பர்களுக்கு இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். கின்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்க்கு கிளிக் பண்ணுங்கள். 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஃபோட்டோவும் லிரிக் வீடியோவும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுமாரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். எப்படி இப்போ இதுமாரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த இங்க் ஸ்பிளாட்டரிங் வீடியோ கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ கீழே க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டில் அந்த அழகு பாட்டு கரெக்டாக வச்சுருக்கேன். இந்த இடம் அந்த ஸ்பிளாட்டரிங் நிறைய இடம் இங்கே தான் வருது. அதனால் அந்த லிரிக்ஸும் அங்கேயே வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள், லேயர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு மீடியா வரணும். அந்த மீடியா ஆப்ஷனில் உள்ளே போகலாம். அது உள்ளே போனோடனே இந்த ஸ்பிளாட்டரிங் எஃபெக்டாக இருக்குது. அந்த ஸ்பிளாட்டரிங் எஃபெக்டை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் வச்சுங்க. நெக்ஸ்ட் குரோமா கீ அதை எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். குரோமா கீ அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்க கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவங்க கரெக்டாக விட்டுருங்க. அப்படியே கூட விட்டுருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள், தெரியும். அந்த வீடியோ சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் மீடியாவுக்கு போவோம். இப்போ அந்த பார்ஸ் எப்படி பிளாக் கலரில் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எனேபிள் பண்ணணும்னா குரோமா கீயில் போய்ட்டு எனேபிள் பண்ணுறேங்க. கரெக்டாக அப்பயே சொன்னேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்ஸ் தான் இருக்கும். நம்ம அதை எப்படி பிளாக் கலரில் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க. ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும்னா இங்கே கலர் ஃபில்டர்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதில் நெகட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த நெகட்டிவ்னு கொடுத்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறது மொத்தம் பிளாக்காக மாறிடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் இந்த சாங் லவ் சாங் இருக்குதுன்னா நான் லவ்னு கொடுக்குறேன். லவ்னு கொடுத்துட்டு நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இது அந்த பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பிளாக் கலரில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஷேடோவில் நான் ஒயிட் கலர் ஷேடோ கொடுத்துறேன். க்ளோலையும் சொல்லிட்டு ஒயிட் கலர் க்ளோ கொடுக்குறேன். க்ளோலையும் ஒயிட் கலர் க்ளோ கொடுத்துட்டேன். எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இது பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இது பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டோட நேம் இது பண்ணுவோம். டைட்டில் கொடுக்குற மாதிரி மேலே ஒரு சின்னதாக கொடுக்கலாம். கொஞ்சம் ஜிக்ஸாக வைங்க, அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே கொடுத்துருங்க. இதையும் நீங்கள் பிளாக் கலரில் மாற்றிடுங்க. அது வரைக்கும் பாருங்கள். ஃபாண்ட்லேயே எந்த ஃபாண்ட் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கடைசியாக இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதேமாதிரி அந்த இங்க் ஸ்ப்ளாஷ் மாரியே இருக்குது பாருங்கள், இங்க் ஸ்பிளாட்டரிங் மாரியே. இதுக்கும் ஷேடோ நீங்கள் ஒயிட் கலர் ஷேடோ கொடுங்க. க்ளோ பண்ணுறதால க்ளோ பண்ணுங்கள். அவுட்லைன் கொடுக்குறதால அவுட்லைன் கொடுங்க. உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் வச்சுட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. எது வேணுமோ அதை வச்சுங்க. நெக்ஸ்ட்டு லேயரில் போங்க. மீடியா செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு புதுசாக அவி பிளேயர்லேருந்து டவுன்லோட் இது பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ மாரி அதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணலாம். ஆர்ட் ஷேப் வர மாரி ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் ஆட் பண்ணுறேன். தேவையான வீடியோ கிடைக்கல, பரவாயில்ல. இந்த வீடியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இதுமாரி வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை பிளெண்டு கொடுங்க, ஸ்க்ரீன்னு கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஆர்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக ஒயிட் கலர் வந்துடும். நீங்கள் எந்தெந்த வீடியோ இது பண்ணிங்களோ அந்தந்த வீடியோ, எந்தெந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இல்லை இதுமாரி அவி பிளேயர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோக்கெல்லாம் சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. ஒரு வாட்டி பாருங்கள், இதில் சவுண்டு கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் சவுண்டு கம்மி பண்ணிட்டேன் நான். நெஞ்சாங்குழி ஓரத்தில் நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள. இங்க் ஸ்பிளாட்டிங். இதற்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி வீடியோ உங்களுக்கு புதுசாக வேணும்னா கமெண்ட் கீழே பண்ணுங்கள். எதுமாரி